எல்லாருக்கும் வணக்கம். தினசரி நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன், அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையா நம்மளுக்கு கிடைக்குங்க. நாம ட்ரெடிஷ்னலா எப்படி சமைச்சிட்டு இருந்தோம், அதுதாங்க இந்த அரிசியை ஊற வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஊற வைக்கிறது அப்படிங்கிறதுல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நான் தெளிவா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ அரிசியை ஆர்வோ வாட்டர் மாதிரி நல்ல தனியா பாருங்க, ஏன்னா பைப் வாட்டர் அந்த மாதிரி வேணாம், முடிஞ்சல சுட வைத்து ஆற வைக்கப்பட்ட தண்ணீர் இதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அரிசி நல்லா கழுவிடுவோம், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பவுல், கண்ணாடி பவுல் இல்லனா பீங்கான் பவுல், இந்த ரெண்டு பவுல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை ஊற வைக்க. ஏன்னா பிளாஸ்டிக்கோ இல்ல சில்வர் அது கூட சரியில்லை அப்படிங்கிறாங்க. கிளாஸ் தான் பெஸ்ட். கிளாஸ் பவுல் இதுல நம்ம ஊற வைக்கிறாங்க. இப்போ அந்த அரிசியை ஊற வைக்கும் போது ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணீர் இல்ல 2 பங்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணீரை ஊற வைக்கிறது அப்படிங்கிறது அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னு வைங்களேன், அந்த அரிசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வில்லன் எட்டப்பன் ஃபைட்டிக் ஆசிட் உங்களுக்கு 40% அப்படியே கரையுங்க. எப்படி கரையும் அப்படின்னா, அரிசிக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ்ங்கிற வேதிப்பொருள்கள் இருக்கு, அது இந்த மாதிரி ஊற வைக்கும் போது ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஆக்டிவேஷன்னால என்ன ஆகுதுன்னா, அது அந்த ஃபைட்டிக் ஆசிட்ங்கிற வில்லனை மட்டும் அழிக்க போகுது. அந்த என்சைம் கொஞ்சம் கொஞ்சமா அதை கரைக்கும். அந்த கரையக்கூடிய அமிலம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீருக்குள்ளதான் வரும். இப்போ 1 மணி நேரம் இதே அரிசியை ஊற வைக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு 40% இருந்து இப்ப 60% ஃபைட்டிக் ஆசிட் கரைந்து அது தண்ணிக்குள்ள போகும். இதே 1.5 மணி நேரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், 80% அமிலத்தன்மை குறையும். ஃபைட்டிக் ஆசிட்ங்கிறது கரைஞ்சி தண்ணீருக்குள்ள வந்துடும். ஆக இப்போ கரைஞ்சி வெளியேறின இந்த ஃபைட்டிக் ஆசிட் தண்ணீர்ல ஒரு விதமான ஒரு வளவளப்பு தன்மை கொண்ட ஒரு கஞ்சி மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணீர் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, கரைந்து வந்த ஃபைட்டிக் ஆசிட் தான். ஆக நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், டாக்டர் இப்படி ஊற வைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், மெக்னீசியம், துத்தநாகம் இதெல்லாம் கூட போயிருமா? இல்ல, போகாதுங்க. மேலும் பி வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இந்த பி வைட்டமின்ஸும் போயிருமா? போகாதுங்க. இன்ஃபேக்ட் அடுத்து நான் சொல்றேன் இந்த பி வைட்டமின்ஸ் எப்படி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கறத. ஆக நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாமே இருக்கும், இந்த தேவையில்லாத ஃபைட்டிக் ஆசிட் மட்டும்தான் வெளியே போகும். அதாவது இதுல இருக்கக்கூடிய பியூட்டி. அதனால என்னைக்குமே அரிசியை ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அது 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. அதுக்கு மேல போச்சுன்னா, இப்ப குளிர்காலம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெய்ய காலத்துலலாம் ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அது நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம பண்ணக்கூடாது. ஓரளவு தான். இந்த 2 hours ஊற வச்ச பின்னாடி அந்த தண்ணீரை திருப்பி யூஸ் பண்ணுமா? கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அது நல்லது கிடையாது. அந்த தண்ணீரை நீங்க ஆனா செடிகளுக்கு விட்டுறலாம். அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் செடிகளுக்குலாம் ரொம்ப நல்லது, நல்லா செடிகள் வளரும். ஆனா நம்மளுக்கு அந்த தண்ணீர் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம அரிசியை பாயில் பண்ணும்போது இங்கதான் ஒரு பியூட்டி,